இந்திய பாகிஸ்தான் எல்லையில் கடுமையான போர் பதட்டம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் இப்போது பாகிஸ்தான் கொடியேந்திய கப்பல்கள் இந்திய துறைமுகங்களில் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து, விசாக்கள் ரத்து மற்றும் அங்கிருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படக்கூடிய பல்வேறு வர்த்தக பொருட்களுக்கான தடை விதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இப்போது துறைமுகங்களில் கப்பல்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 நாட்டு வான் எல்லைகளில் அந்தந்த நாட்டு விமானங்கள் பறப்பதற்கு பாகிஸ்தான் எல்லையில் இந்திய விமானங்களும் இந்திய எல்லையில் பாகிஸ்தான் விமானங்களும் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இரவிலும் பகலிலும் இந்திய போர் விமானங்கள் ரஃபேல் மற்றும் ஜாகுவார் சுகோய் உள்ளிட்ட போர் விமானங்கள் போர் பயிற்சியில் ஈடுபட்டன. இந்த சூழ்நிலையில் இன்று பாகிஸ்தான் ராணுவம் இந்த அப்தாலி ஏவுகணை சோதனையில் இன்று ஈடுபட்டிருக்கிறது. அப்தாலி ரக ஏவுகணைகளை வெற்றிகரமாக சோதனை செய்திருப்பதாக பாகிஸ்தான் ராணுவமும் அறிவித்திருக்கிறது. இரு நாடுகளும் போர் விமானங்கள், ஏவுகணை சோதனை மற்றும் துறைமுகங்களில் கப்பல்களுக்கு தடை, வான்வெளிகளில் விமானங்கள் பறக்க தடை என தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையேயான ராஜ்ய உறவுகள் மட்டுமல்ல, எல்லை கட்டுப்பாடு கோடு, எல்லை பகுதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் 2 இருதரப்பு ராணுவ வீரர்களும் ஒரு போருக்கான ஒரு முஸ்தீபு பயிற்சியில் ஈடுபட்டிருப்பது போல இப்போது அனைத்து முப்படைகளிலும் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. இதே போல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவ நிலைகளில் ஏராளமான ராணுவத்தினரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் எந்த நேரத்திலும் இந்த தாக்குதல் நடைபெறலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இதற்கு முன்பு நடைபெற்ற 1947ஆம் ஆண்டு நடைபெற்ற போர், 65ஆம் ஆண்டு நடைபெற்ற போர் ஆகியவற்றில் முதலில் தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தான். இந்த முறை இந்திய தரப்பிலிருந்து பாகிஸ்தானை முதலில் தாக்குதல் நடத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் இந்த போர் பதட்டமானது முன்னெப்போதையும் விட இப்போது அதிகரித்திருக்கிறது.